ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான பிளட் லார்ட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் ரீசெண்டாக தான் ஆட் ஆச்சு. நான் ரீசெண்டாக தான் இந்த அனிமே பார்த்தேன். ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்துட்டு லவ் அனிமேலேயே கொஞ்சம் ஃபேண்டசி அண்ட் ஆக்ஷன் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அனிமே தான் இது. அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போன ஏதாச்சும் ஒரு அனிமே போடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த அனிமேல மொத்தமே 10 எபிசோட் தான். அண்ட் இந்த 10 எபிசோடோட இந்த அனிமேவே முடிஞ்சு போச்சு. ஆனால் 10வது எபிசோடு பார்க்கும்போது இந்த அனிமே இதுக்கப்புறம் வராதா ப்ரோ, சீசன் 2 இல்லையா, ஏன்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க. சீசன் 2 வராதா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா கண்டிப்பா வராது. அனிமே முடியும் போது தி எண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க. ஆனாலுமே இந்த அனிமே ரொம்பவும் நல்லா இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளட் லார்ட் சீசன் 1 எபிசோட் 1. வேம்பயரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, ஒரு கேப் போட்டுக்கிட்டு மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்கிற ஒரு மான்ஸ்டர். ஆமா, நானும் ஒரு வேம்பயர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறான். பார்த்தா அவன் வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மத்தவங்க மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனவன். நம்ம ஹீரோக்கு மனுஷங்க கிரியேட் பண்ண அனிமே, மாங்கா, வீடியோ கேம்ஸ் இதுல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனா நம்ம ஹீரோ இப்ப எங்க இருக்கான்னு தானே பாக்குறீங்க. இதுதான் டீமன் வேர்ல்ட். நம்ம ஹீரோவோட முன்னோர்கள் எல்லாருமே ரத்தத்தை தான் மனுஷங்க கிட்ட இருந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா மனுஷங்க உலகத்துல இருக்கிற சூரியன் அவங்களை ரொம்பவும் வீக் ஆக்கும். அது போக வேற ஒரு இடத்துக்கு அவங்க போனோம் அப்படின்னா கூட அதுக்கு அவங்களுக்கு காசு தேவைப்பட்டுச்சு. சோ அதனாலதான் அந்த உலகத்துல இல்லாம அதுக்கு கீழே இருக்கிற டீமன் வேர்ல்டுல இப்ப அவங்க எல்லாரும் இருக்காங்க. பாஸ், ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒருத்தன் கால் பண்றா. ஹே டெக், நீயா வீடியோ கேம் வாங்கிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, சாரி பாஸ், என்னால அதை வாங்க முடியல. ஆனா வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஒரு பொண்ணு இருக்கிறா, அதுவும் அந்த பொண்ணு ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லவுமே நம்ம ஹீரோ செம ஷாக் ஆகுறான். அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல. ஆனா கன்ஃபார்மா அது ஹியூமன் வேர்ல்டுல இருந்தா வந்திருக்கு. அவங்க வேர்ல்டோட எல்லையை மீறி அவ நம்ம வேர்ல்டுக்குள்ள வந்திருக்கா. அவளை மத்தவங்களை மாரி கொன்றலாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், என்னது ஒரு ஹியூமனா, அதுவோ பொண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவும் மெய் மறந்து போய் நின்னுட்டு இருக்கான். உன்னோட டெரிட்டரி பாஸ் ஆர்டர் கொடுக்குறேன், உடனே அவளை இங்க கொண்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி இந்த டீமன் வேர்ல்ட தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு லீடர் இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அதே மாதிரி ஒரு லீடர் தான். அவனோட இடத்துக்குள்ள அந்த பொண்ணு அத்துமீறி நடந்ததுனால நம்ம ஹீரோ தான் பாஸ்ங்கிறதுனால அவன் கிட்ட கூட்டிட்டு வர சொல்லியிருக்கான். ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஆர்வத்துல சென்ட் அடிச்சுக்கிட்டு தான் ரூமை கிளீன் பண்ணி வச்சிருக்கான். அவ வந்த உடனே பாட்டை போட்டு விடுவா. நான் என்ன ட்ரெஸ் போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை சுத்தி நிக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயினை சாப்பிடணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த காஸ்டியூம் எனக்கு நல்லா இருக்குமா, இல்ல இதுல அவ என்ன காமெடியா இருக்கேன்னு நினைச்சிருவாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸைட்மெண்டா நின்னுட்டு இருக்கான். டெக்குங்கிறவன் அவளை கூட்டிட்டு வரவோ வராத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்குள்ள கூட்டிட்டு வரவும் அவ கண்ணை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் வேகமா துடிக்குது. டெக்க வெளியே தள்ளிட்டு, இந்த பொண்ணு இவளோட கண்கள் இதை பார்க்கும்போது ஹார்ட் பீட்லாம் ரொம்பவும் வேகமா துடிக்குது. ஒருவேளை இவ ஏதாச்சும் மேஜிக் வச்சிருக்காளா, எனக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கு பேர் தான் கியூட்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான். பாஸ் அந்த பொண்ணை மொத்தமா தின்றுப்பாரா, இல்ல நமக்கு ஏதாச்சும் மிச்ச மீதி வச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லி கீழ இருந்து அவனுங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல டீமன் பிளான்ஸ் வந்து ஒருத்த வித்துட்டு இருக்கவும், ஹே இந்த மாதிரி நீ செடியை வைக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்தோட பாஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், நீ வாங்கின மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி டெக் போய் கேட்கறான். ஓ அப்படியா, பாஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா, அப்போ உங்க பாஸ் வர சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்லவோ, பாஸ் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அவரால் இப்ப வர முடியாது அப்படின்னு டெக் சொல்லவும், ஓ அவன் பிஸியா இருந்தா என்ன, நான் அவனை இங்க ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் ராட்சச செடியா மாத்துறான். என்னது அந்த அனிமே எல்லாம் முடிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அனிமையை பத்தி அந்த பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறதுக்குள்ள இவனுக்கு போன் வருது. எனது பிளான்ஸ் வச்சுட்டு ஒரு தனிக்கானா, இல்ல என்னால இப்போதைக்கு வர முடியாது, நான் கொஞ்சம் பிஸி. எனது யாமடா இறந்து போயிட்டானா, யார் யாமடா, ஹலோ கேட்கல, சிக்னல் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கட் பண்ணி விட்டுதான். ஏதோ முக்கியமான விஷயம் மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், இதெல்லாம் இங்க நார்மலா நடக்கிறது தான். இந்த டெரிட்டோரிக்கு நான் தான் பாஸ், என்ன எப்பவோ கொள்றதுக்கு யாராச்சும் வந்துகிட்டே இருப்பாங்க, என்ன அவங்க கொண்டுட்டாங்கன்னா அவங்க இந்த இடத்துக்கு பாஸா மாறிடுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவன் பொறுப்பே இல்லாம இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு மனசுக்குள்ள நினைக்கா. நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னே தெரியல, இது எல்லாமே எனக்கு நம்பவே முடியல, ஒரு கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், ஆமா உன்னை பார்த்தது எனக்கு கூட கனவு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவளோட கண்ணை பார்க்கவும், நம்ம ஹீரோக்கு அப்படியே லவ் ஃபர்ஸ்ட் சைட் வருது. அவளோட கண்ணு அதை பார்க்கும்போது எனக்குள்ள இருந்து ஒரு எனர்ஜி பொங்கிட்டு வருது. எனக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னோட வேலையை உன்னை ப்ரொடெக்ட் பண்றது தான், என்னாலும் சரி நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். இந்த டெரிட்டரியில நீ சேஃபா இருப்ப, நான் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜன்னலை ஓபன் பண்ணி டைரக்டா அங்க இருந்து குதிக்கிறான். நம்ம ஹீரோ குதிச்சிட்டு இருக்கும்போது மேல ஒரு செடி ஏறிட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோ கவனிக்கல. நான் ஏன் அவளோட ரத்தத்தை குடிக்கல, அவகிட்ட ஏதோ சம்திங் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுக்கப்புறம் இந்த டெரிட்டரிக்கு நான் தான் பாஸ் அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிட்டு இருக்கான். ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதை, அவன் அந்த வேரெல்லாம் வச்சு சவுக்க மாதிரி அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி டெக்கு சொல்றான். அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ அசால்ட்டா போயிட்டு அதை அவ்வளத்தையோ ஜஸ்ட் ஒரே மூவ்ல கொண்டுதான். நான் ஒரு வேம்பயர், ஒரு வேம்பயரோட பவர்னா என்ன நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்துகிட்டே அவனோட ஹார்ட்டை அசால்ட்டா பிடிச்சு நசுக்கி ஈஸியா அவனை கொண்டுதான். பாஸ் அந்த மனுஷ பொண்ணை நீங்க சாப்பிட்டதுல தான் உங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி அந்த டெக் கேட்கவும், இல்ல நான் அவளை தொடவே இல்ல, நான் அவளை ப்ரொடெக்ட் பண்றதா இருக்கேன், அவ என்னோட ரூம்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். அந்த பொண்ணு இன்னும் என்னோட ரூம்ல தான் இருக்கா, அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கதவை ஓபன் பண்ணா அந்த செடிக்குள்ள இருந்து எலும்பு துண்டா துப்புது. என்னோட செல்லத்தை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அந்த செடியை போட்டு தோன்றான். அவளோட ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. இறந்து போயிட்டால அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணா அங்க அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்துட்டு இருக்கா.
அப்படின்னா இந்த எலும்பு கூட வேற யாருக்குள்ளதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் நார்மலா ஆகுறான். எனக்கு கொஞ்சம் ஏதாச்சும் ட்ரெஸ் தரீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும் நம்ம ஹீரோவா பக்கத்துல போயிட்டு ஒரு நிமிஷம் இரு, எனக்கு உன் கண்ணை பார்க்கும்போது எதுவுமே தோண மாட்டேக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாஸ் எனக்கு புரிஞ்சு போச்சு, மனுஷங்க யாராச்சும் டீமன் வேர்ல்ட்ல இறந்து போனா கோஸ்டா மாறி இருப்பாங்க, அவ தலையில கூட பாருங்க அந்த ஒரு துண்டு மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னா அவ இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு அந்த எலும்பு கூட பார்த்து என்னானாலும் சரி நான் உன்னை உயிரோடு திரும்ப ரெசரக்ட் பண்ணி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளட் ஓத் போட்டுக்கிட்டான். எனக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் தரீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும் நம்ம ஹீரோவோட ட்ரெஸ் தூக்கி கொடுத்துருக்கான். அவளோட எலும்பு கூட தொடச்சு வைக்க போகவும் அந்த இடத்துல வைக்காதீங்க அது சூடா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேற இடத்துல வைக்க சொல்றா. அது போக இந்த ட்ரெஸ் ரொம்பவும் குட்டியா இருக்கு, வேற ட்ரெஸ் உங்ககிட்ட இல்லையான்னு கேட்கவும் உன்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் காய போட்டுருக்கல, அது காஞ்ச உடனே எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா பதில் சொல்றான். முதல்ல என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தா இப்ப எதுக்காக என்ன அவாய்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு மாங்கா புக்கை எடுக்க போனா அதை எடுக்காத இதை தொடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். என்ன ரெசரக்ஷன் பண்ணி திரும்ப உயிரோட கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க வெட்டியா உட்காந்து காமிக் புக் படிச்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும் இல்ல இந்த காமிக்ல தான் இறந்தவங்களை எப்படி திரும்ப உயிரோட கொண்டு வரதுன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லவோ இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஐடியா வருது. பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லவோ அப்படின்னா உனக்கு அந்த ரெசரக்ஷன் ஸ்பெல் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நான் உங்ககிட்ட இதை சொல்லவே இல்லைல்ல, என்னோட பேரு நஃபோமி, நான் இந்த உலகத்துக்கு எப்படி வந்தோம்னா அப்படின்னு சொல்லி அவ ஒரு இடத்த போய் காட்டவோ இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இது ஹை லெவல் ஸ்பேஷியல் மேஜிக் இருக்கிற பிளாக் கர்டைன், இது வேற ஒரு உலகத்தையே கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லவோ நீங்க வரலன்னா விடுங்க நான் ஹியூமன் வேர்ல்டுக்கு போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ ஹே உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, இது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல, இந்த மேஜிக்கை கிரியேட் பண்ணி யார் இதை இங்க வர வச்சாங்களோ அவங்க இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா இது தானாவே மறைஞ்சு போயிடும், ஆனா இது இன்னும் மறையாம இருக்கு, சோ நானும் உன் கூட வரேன், அங்க வீடியோ கேம் காமிக் புக்கை எல்லாருக்கும் என்னால மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது போக ஃபர்ஸ்ட் இது சேஃப்டியான்னு தெரிஞ்சுக்கணும், ஆமா நான் இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்கும் நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்லவோ அதையே ரெண்டு மட்டும் சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம அங்க போயிட்டு சேஃபா இருப்போமாங்கிறத ஒருத்தங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை ஒரு காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு போறான். இந்த குட்டியோட ட்ரெஸ் போட்டா என்ன ஃபர்ஸ்ட் காஃபி ஷாப்க்கு கூட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹியூமன் வேர்ல்டுக்கு இதே ட்ரெஸ்ஸோட போலான் ரெடியான அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன் அப்படி போக கூடாதான்னு கேட்கவோ ஃபர்ஸ்ட் நீ ஒரு மனுஷியா உள்ள வந்தா, ஆனா இப்போ நீ ஒரு கோஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா கோஸ்ட்னா ட்ரெஸ் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் காமெடி பண்றா. இந்தாங்க மேடம் உங்க ஜூஸ் அப்படின்னு சொல்லப்போ ஹே இந்த பூனை குட்டி பேசுது, அது போக இது பாட்டில்ல ஜூஸ் எல்லாம் ஊத்துது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. நான் இங்க ஏன் வந்திருக்கேன்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிதானே சாட்டி, நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஹியூமன் வேர்ல்டுக்கு போறது சேஃப் தானா பார்த்து சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்களோட தேடையை இப்ப யூஸ் பண்ணவும் அந்த இடமே ஜொலிக்க ஆரம்பிக்குது, அவங்க ஜொலிக்கிறத பார்க்கும்போது ஏதோ மேஜிக் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும் ஆமா ஏன்னா இது மேஜிக் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பொண்ணு ஒரு ஹியூமனா இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கா, இப்போ இவ கோஸ்டா மாறிட்டா, திரும்ப ஹியூமன் வேர்ல்டுக்கு நீங்க போறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இவ யூனிஃபார்ம் காய வச்சிருக்கீங்க அண்டர் வேற இல்லாம இவ ட்ரெஸ் போட்டுருக்கான்னு சொல்லப்போ இதெல்லாம் பத்தி சொல்லாத, ஹியூமன் வேர்ல்டுக்கு போலாமா இல்லையா அதை பத்தி மட்டும் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இவளால அங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. எந்த பிரச்சனையும் இல்ல நானும் அவ கூட தான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ அது ஷாக் ஆகுது. அந்த பிளாக் கர்டன் கிட்ட ஒரு பொண்ணு நின்னு பாத்துட்டு இருக்கா, உனக்கு கொஞ்சமான அறிவு இருக்கா, நீ ஒரு டெரிட்டரியோட பாஸ், நீ மட்டும் போயிட்டேன்னா இங்க எவ்வளவு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அது சொல்லிட்டு இருக்கவும் டெக் அந்த இடத்துக்கு வரான். சார் என்னோட பேரு யோசிடா, நான் ஒரு மிமிக், உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு கேட்கவும் ஹே டெக் அதை விட்டு தள்ளு, ஸ்ட்ரெஸ் இப்போ ஹியூமன் வேர்ல்டுக்கு போக போறானா அதை பத்தி கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா, இவன் மட்டும் போயிட்டாம்னா எல்லா பாஸுமே நம்ம இடத்துல தான் யார் பாஸ் ஆகுறதுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையே வரும் அப்படின்னு சொல்லி அது பயப்படவும் நான் இதெல்லாம் பத்தி முன்னாடியே யோசிச்சிருக்க மாட்டேன்னு நினைச்சியா, அதனால தான் நான் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஓ அப்படியா என்ன அது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நான் ரிசைன் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிதானே சுபாய் அப்படின்னு சொல்லவோ சார் நான் யோசிடா அப்படின்னு சொல்லவோ சரி ஓகே யோசிடா இதுக்கப்புறம் நீ தான் பாஸ் அப்படின்னு சொல்லவோ நம்ம ஹீரோ சொன்ன உடனே இப்போ அந்த யோசிடா வந்துட்டு நம்ம ஹீரோ மாதிரியே மாறுறா. எப்படி அதை பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லவோ ஓ அப்படின்னா நீ ஒரு ஷேப் ஷிஃப்டரா, இது கரெக்டா இருக்கும், பாஸ் இல்லாத நேரத்துல நீ இந்த இடத்துல பாஸ் மாதிரி நடி அப்படின்னு சொல்லி அந்த டெக் சொல்றான். நான் ஹியூமன் வேர்ல்டுக்கு போறதுக்காகவோ யோசிடா புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறதுக்காகவோ சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு குடிச்சிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். இவனை பார்த்தா பொறுப்பே இல்லாம நடந்துட்டு இருக்கான், இவன் கண்டிப்பா என்ன ரெசரக்ட் பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும் ஸ்ட்ரெஸ் நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததே இல்ல, உன்னை ரெசரக்ஷன் பண்றதுக்காக அவனோட பாஸ் பதவியவே ரிசைன் பண்றதுக்கு அவன் ரெடி ஆயிட்டான், உன்னை ரெசரக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொன்னபோது அவன் கண்ணில் ஒரு ஃபயர் தெரிஞ்சது, இதுக்கு முன்னாடி நான் அப்படி பார்த்ததே இல்ல, அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அதை செய்யறதுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அந்த டெக் சொல்றான். இதை கேட்டதுமே ஹீரோ மேல அவளுக்கு ஒரு கிரஷ் வருது. ஹே நீ என்னோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து திட்டுறான். என்னது இது ஆவிங்க சாப்பாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறா. ஆனாலும் நல்லா தான்ப்பா இருக்கு, என்னோட லைஃப்ல இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அது போக என்னோட யூனிஃபார்ம் காஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு மனுஷங்கனாலே ரொம்பவோ பிடிக்கும், அது போக நம்ம ஹீரோயினை பார்த்ததும் அவனுக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்துடுச்சு. அவ ஹியூமனா இருந்தப்போ இருந்த எக்ஸைட்மெண்ட் அவ கோஸ்டா மாறினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு இல்ல, எப்படியாச்சும் அவளை ரெசரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனோட அந்த பாஸ் பதவியை கூட ரிசைன் பண்றதுக்கு அவ ரெடியா இருக்கிறான். நம்ம ஹீரோயினை திரும்ப நம்ம ஹீரோ உயிரோட கொண்டு வந்தானா அப்படிங்கிறது தான் கதையே. இந்த கதை ரொம்பவுமே ஜாலியா ஃபன்னா, அதே நேரத்துல ஆக்ஷன் ஃபேண்டசி எல்லாமே கலந்து ரொம்பவும் சூப்பரா இருக்கும். அண்ட் நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.